கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 அரை வருடங்கள் இந்த உலகத்திலே மனுஷ ரூபத்திலிருந்து ஊழியம் செய்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாட்களிலே ஒரு நாள் சீஷர்கள் அவரை சாப்பிட போலாம் என்று கூப்பிட்ட பொழுது அவர் சொன்னார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் யாராவது எனக்கு இயேசுவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பார்களோ என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது. முதல்ல தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கிரியைகளை முடிக்க வேண்டும். நாம் ஊழியம் செய்யும் பொழுது அநேக வழிகளிலே செய்யலாம். நமக்கு தோன்றினபடி கூட செய்யலாம், நம்முடைய இஷ்டத்தின்படி கூட செய்யலாம். ஆனால் அவையெல்லாம் தேவனுடைய சித்தம் ஆகாது. ஒரு பொருளை நாம் ஒரு இடத்திலே வைத்திருந்தோமானால் நாம் ஒரு நோக்கத்தோடு தான் அதை வைத்திருப்போம். அதே போன்று தேவன் நம்மை இந்த ஊழியத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்திலே வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கம் நிறைவேறும். அந்த சித்தத்தை நாம் தேவனிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு திறக்கிற வாசல்களை, ஊழிய வாசல்களை நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கும். தேவன் நம்மோடு பேசுவார், பல வழிகளிலே பேசுவார். தேவன் நமக்கு ஊழியத்தின் பாரங்களை கொடுப்பார். அந்த ஊழியங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் ஊழியத்தின் பாதையிலே நிறைவேற்ற முடியும். ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதோடு நிறுத்தி விடாமல் அதை நாம் அவருடைய கிரியையை முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு பாகம், முடிவு என்பது. ஆகவே ஊழியத்தின் பாதையிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஒரு எஜமான் 3 தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து அவருடைய தாளந்தின்படி, திறமைக்குப்படி, அவனுடைய திறமைக்குப்படி தாளந்துகளை கொடுத்து வெளியூர் செல்கிறதே இந்த உவமையிலே இயேசு சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரனுக்கு 5 தாளந்து, இன்னொரு வேலைக்காரனுக்கு 2 தாளந்து, இன்னொரு வேலைக்காரனுக்கு 1 தாளந்து. அப்படியாக தான் அந்த எஜமான் அந்த வேலைக்காரர்களின் திறமை அறிந்து தாளந்துகளை கொடுத்து விட்டு வெளியூர் சென்றார். வெளியூர் சென்று விட்டு வந்து அவர்களை கூப்பிட்டு அந்த தாளந்திற்கு கணக்கு கேட்கும் பொழுது, 5 தாளந்தை பெற்றவன், நான் இதோ 5 தாளந்து கூட இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி எஜமானிடத்துல சொன்ன பொழுது எஜமான் சொன்னார், நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். அதே போல 2 தாளந்து வாங்கின மனிதனும் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்து இந்த நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று அந்த எஜமானிடத்தில் நல்ல ஒரு பெயரை வாங்கினதை பார்க்கிறோம். எஜமானை சந்தோஷப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆனா இந்த 1 தாளந்து வாங்கின மனிதன் அதை ஒழித்து வைத்து விட்டு சோம்பேறியா இருந்து விட்டான். அந்த எஜமான் கேட்ட பொழுது அந்த 1 தாளந்தை மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன், அதை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி எடுத்து கொடுத்த பொழுது அந்த எஜமான் அவனிடத்தில் கோபப்பட்டு அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள
புறம்பான இருளில கொண்டு போடுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதன் அவனுடைய திறமை அறிந்துதான் அந்த எஜமான் ஒரு தாளந்தை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிற தாளந்துகள் என்ன என்பதை நாம் அறிந்து நாம் அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நாம் தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஆதாயப்படுத்த முடியும். அதை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஊழியத்தின் பாதையில வேற எந்த நோக்கங்களும் கிடையாது. ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எதிர்பார்க்கிறார். அதற்கும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 1000 வருட அரசாட்சி பற்றி பரிசுத்த பவுலப்போஸ்தலன் பரிசுத்த யோவானுக்கு தேவன் அங்கே காட்டினதை பார்க்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்திலே அங்கே 2 உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உயிர்த்தெழுதலிலே நியாய தீர்ப்பு அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் என்று சொல்லி அவர்கள் உயர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்த ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த 1000 வருட அரசாட்சியிலே நாம் தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் தேவனோடு அரசாட்சி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் ஊழிய களங்களிலே நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படும் பொழுது தேவன் நம்மையும் தகுதிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே பங்குள்ளவர்களாக ஆக்குவார். 1 பேதுரு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் நம்மை நித்திய கன மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் நாம் பாடு அனுபவிக்கலாம். அப்படி இருக்கிற நம்மை தேவன் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆகவே கலங்காதுங்கள். கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. கர்த்தர்கென்று ஊழியம் செய்கிற நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நிலைத்து நின்று உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து ஆத்துமாக்களை கர்த்தர்கென்று ஆயத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.